Welcome to Eezytutorials. In the video, we will graph representation. So, we have 3 types of representation. That's total 6 examples. Worked out examples. So, first, graph representation. So, graph we already previous examples. So, notes and edges இருக்கும். So nodes வந்து vertices னு நீங்க சொல்லிக்கலாம். So vertex edge இதோட காம்பினேஷன் தான் வந்து கிராஃப். அதுல சம்டைம்ஸ் வந்து வெயிட்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கிராஃபை நான் வந்து ஏன் வேற வேற விதமா ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃபை வந்து நோட்ல வரைஞ்சிருந்ததுன்னா இல்லை போர்டில் வரைஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு ஹியூமன் பீயிங்கால் அதை பார்க்க முடியும். பட் கம்ப்யூட்டர் கிட்டக்க இன்புட்டாக அந்த கிராஃப் நீங்கள் எப்படி உள்ளே கொடுப்பீங்க, அதை எப்படி ரீட் பண்ணும். ஸோ அந்த ரீசனுக்காக கிராஃபை நீங்கள் வந்து கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். நீங்கள் கிராஃபை கம்ப்யூட்டரில் இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கிராஃப் ரெப்ரசன்டேஷன் தேவை. ஸோ கிராஃப் ரெப்ரசன்டேஷன் வந்து எதுக்குன்னா டு ஸ்டோர் த வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் இன் அ ப்ரோக்ராம். ஸோ இது கிராஃப்ஸில் நிறைய அல்காரிதம்ஸ் வரும். பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ், ப்ரிம்ஸ் க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதம், ஃப்ளாய்ட் வார்ஷல்ஸ் அல்காரிதம், இந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. டிஜிக்ஸ்ட்ரா அல்காரிதம் இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஒன்றுனா நம்ம ஃபர்தர் லெக்சர் சீரிஸில் பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்க வைக்கணும் அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, கையிலேயே பண்ணுறத வந்து டைரெக்டாக ஸ்கேன் பண்ணி வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுக்க முடியாது. ஸோ எங்கெங்கே கனெக்டிவிட்டி இருக்குது, என்ன கனெக்டிவிட்டி இருக்குங்கிறத கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் மெத்தட் தேவை. ஸோ அதுக்காக தான் நம்ம கிராஃப் ரெப்ரசன்டேஷன் பார்க்குறோம். ஸோ ரெப்ரசன்டிங் எ கிராஃப் இஸ் டு ஸ்டோர் இட்ஸ் வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் இன் அ ப்ரோக்ராம். ஸோ என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலான்னா அரேஸும் லிஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் கிராஃப் ரெப்ரசன்டேஷன்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன், அடுத்தது அட்ஜசன்சி லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன், அடுத்தது இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷன்னா என்ன, அதுக்கு வெயிட்டட் கிராஃப் வச்சு, அன்வெயிட்டட் கிராஃப் வச்சு, டைரக்டட் அன்டைரக்டட் கிராஃப்ஸை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் adjacency matrix representation. ஸோ adjacencyனாலே எப்போ வந்து வேர்டெக்ஸ் தான் அட்ஜசண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு 2D அரே யூஸ் பண்ணுவீங்க. ரோஸ் காலம் ரெண்டு சைடும் வேர்டிசஸை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதான் ஒரு கிராஃப் இருக்குன்னா இதில் வேர்டிசஸ் 0, 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ வேர்டிசஸை ரோஸ் அண்ட் காலம்ஸில் நீங்கள் இதை ரஃபாக பென்சில் வச்சு நோட் பண்ணிக்கலாம். 0, 1, 2, 3, 4, 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது வந்து ஒரு 2 dimensional அரே. இந்த உள்ளே இருக்கிற இந்த அரேயில் 2D அரே இல்லை இந்த மேட்ரிக்ஸை தான் வந்து நீங்கள் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து ஐதர் 0 இல்லை 1 இருக்கும். இப்போ 2 இடத்துக்கும் நடுவில் ஒரு எட்ஜ் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா நீங்கள் 1ன்னு போடணும், எட்ஜ் இல்லை அப்படின்னா 0ன்னு போடணும். ஸோ அதான் வந்து ரூல். என்னன்னா aij is equal to 0 if there is no edge. எட்ஜே இல்லைன்னா 0, aij வந்து 1 எப்போ ஒரு எட்ஜ் இருந்துச்சுன்னா. ஸோ ஐஜேன்னு ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதோட இன்டர்செக்ஷனில் எட்ஜஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 1ன்னு மார்க் பண்ணணும், எட்ஜஸ் இல்லைன்னா 0ன்னு மார்க் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு அன்டைரக்டட் கிராஃப் வச்சு பார்க்குறோம். 0லேருந்து 4 வரைக்கும் நாங்கள் எழுதிட்டேன். இப்போ 0 to 0 செல்ஃப் லூப். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வந்து செல்ஃப் லூப். ஸோ அந்த நோட்லேருந்து அந்த நோடுக்கே ஒரு எட்ஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லூப். ஸோ அந்த செல்ஃப் லூப் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1ன்னு மார்க் பண்ணுவீங்க. அப்படி எதுவுமே இல்லை அப்போ 0, 0க்கு 0 தான் வரும். ஸோ 0லேருந்து எந்தெந்ததுக்கெலாம் எட்ஜஸ் இருக்குது 1க்கும் 4க்கும். அப்போ 1, 4 வர இடத்துல மட்டும் 1 போடணும், மிச்சம் எல்லா இடத்துலையும் 0s போடணும். இப்போ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0, 2, 3, 4 எல்லா இடத்துக்கும் எட்ஜ் இருக்குது. ஸோ 1க்கு செல்ஃப் லூப் மட்டும் இல்லை. அப்போ 1 வர இடத்துல மட்டும் 0 போடணும், மிச்சம் எல்லா இடத்துலையும் 1 போடணும். ஸோ 1, 0, 1, 1, 1. இப்போ 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1க்கும் 3க்கும் மட்டும்தான் எட்ஜ் இருக்குது. அப்போ 1, 3 வர இடத்துல 1 போடணும், மிச்சம் எல்லா இடத்துலையும் 0 போடணும். 1ம் 3யும் வர இடத்துல 1 போட்டிருக்கிறேன், மிச்சம் எல்லா இடத்துலையும் 0 போட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 3லேருந்து 1, 2, 4 அப்போ 3க்கும் 0க்கும் 0 போடணும், 0க்கும் 3க்கும் 0 போடணும். 1, 2, 4க்கு எட்ஜ் இருக்கிறதுனால அதுக்கு 1ன்னு மார்க் பண்ணணும். இப்போ 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இது இருக்குது, 0, 1, 3. அப்போ 0, 1, 3 இருக்கிற இடத்துக்கு 1, 0, 1, 3க்கு 1, 2க்கும் 4க்கும் 0. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் மேக் அவுட் பண்ணோம். ஸோ அடுத்தது டைரக்டட் கிராஃப் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ டைரக்டட் கிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு லைன் இருந்துச்சுனாலே 0க்கும் இது எட்ஜு 1க்கும் இது எட்ஜுன்னு வச்சுக்கலாம்.
டைரக்டட் கிராஃப்ஸில் ஆரோ மார்க் இருக்கும். ஸோ 1க்கும் 2க்கும் ஆரோ மார்க் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 1லேருந்து 2க்கு எட்ஜ் இருக்குது, பட் 2லேருந்து 1க்கு எட்ஜ் கிடையாது. ஸோ நீங்கள் அவுட் கோயிங் எட்ஜை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். டபுள் சைடட் ஆரோ மார்க் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் காஷியஸாக இருக்கணும், உங்களுக்கு அவுட் கோயிங் இருக்கா இல்லையான்னு ஒருக்கா செக்அப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த கிராஃபுக்கு அதே மாதிரி நம்ம adjacency matrix ரெப்ரசன்டேஷன் எழுத போகிறோம். ஸோ 1லேருந்து 5 இருக்குது. ஸோ 1 to 5 இங்கேயும் 1 to 5ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 1லேருந்து பார்த்தா 2 4 3. ஸோ 2 3 4 இருக்கிற இடத்துல 1, 1க்கும் 5க்கும் 0. அடுத்தது செகண்ட் நோடு எடுத்துக்கிறீங்க. செகண்ட் நோடில் இன்கமிங் எட்ஜை கன்சிடர் பண்ணக்கூடாது, அவுட் கோயிங் எட்ஜ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 3ல் 2க்கும் 3க்கும் டபுள் சைடட் ஆரோ இருக்குது. அப்போ 2க்கும் 3க்கும் மட்டும் 1 வரும். ஸோ 2வும் 3யும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடத்துல மட்டும் 1 வரும், மிச்சம் எல்லா இடத்துலையும் 0 வரும். அடுத்தது 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2க்கு மட்டும்தான் அவுட் கோயிங் எட்ஜ் இருக்குது. ஸோ 2க்கு மட்டும்தான் 1 வரும், மிச்சம் எல்லாத்துக்கும் 0 வரும். ஸோ 4க்கு பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங் எட்ஜ் எதுவுமே இல்லை, செல்ஃப் லூப் மட்டும் வருது. அப்போ 4ம் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல மட்டும் 1 வரும், மிச்சம் எல்லா இடத்துலையும் 0 வரும். 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2க்கு மட்டும்தான் அவுட் கோயிங் எட்ஜ் இருக்குது. ஸோ 2 மட்டும் 1 வரும், மிச்சம் எல்லாமே 0 வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு டைரக்டட் கிராஃபுக்கு ரெப்ரசன்டேஷன் மேக் பண்ணணும். ஸோ adjacency matrix ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ இன்னும் ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும். அன்டைரக்டட் கிராஃபில் பொறுத்த வரைக்கும் இப்போ 2 3 அப்படின்னு ஒரு 2 3க்கு நோடு இருக்குது, எட்ஜ் இருக்குது அப்படின்னா 2 3 3 2 ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு 1 தான் வரும். ஸோ 2ம் 3 இன்டர்செக்ட் ஆகிற இடத்துலையும் 1 தான் வரும், 3யும் 2ம் இன்டர்செக்ட் ஆகிற அதே இடத்துலையும் 1 தான் வரும். ஸோ இன் அன் அன்டைரக்டட் கிராஃப் aij and aji will be equal to 1 எட்ஜ் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி எட்ஜ் இல்லை அப்படின்னா aij aji 0 இருக்கும். ஸோ எப்போவுமே aijயோட வேல்யூ ajiயோட வேல்யூவும் அன்டைரக்டட் கிராஃபில் சேமாக தான் இருக்கும், பட் டைரக்டட் கிராஃபில் வேரி ஆகும். ஸோ adjacency matrix ரெப்ரசன்டேஷன் வெயிட்டட் கிராஃபாக இருந்தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெயிட்டட் கிராஃபாக இருந்தால் இந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் எட்ஜ் இருக்கோ அதில் 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன ரெப்ரசன்ட் பண்ணணும், அதோட வெயிட்டே ரெப்ரசன்ட் பண்ணணும். செல்ஃப் நோட்ஸாக 1 and 1, 2 and 2, 3 and 3. ஸோ சேம் நோட் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல மட்டும்தான் 0 போடணும். எட்ஜ் இல்லை அப்படின்னா அதை இன்ஃபினிட்டின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஏன்னா இது வந்து வெயிட் ஜென்ரலாக டிஸ்டன்ஸோ டைமோ காஸ்ட்டோ தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ 1லேருந்து 2க்கு ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து 25, இல்லை டைம் வந்து 25, இந்த மாதிரி ஏதோ ஒரு பராமீட்டரை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இப்போ 1லேருந்து 7க்கு உங்களுக்கு எட்ஜே இல்லை அப்படின்னா நீங்கள் 0ன்னு போட்டிங்கன்னா நீங்கள் 0 டிஸ்டன்ஸில் போயிடலாம் அப்படிங்கிற மீனிங் வந்துடும். ஸோ அந்த மீனிங் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக, மிஸ் மேட்ச் ஆன ஒரு மீனிங் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக வெயிட்டட் கிராஃபை பொறுத்த வரைக்கும் எட்ஜ் இல்லைன்னா நீங்கள் இன்ஃபினிட்டி தான் மார்க் பண்ணணும். சேம் நோடாக இருந்தால் தான் நீங்கள் 0 மார்க் பண்ணணும். ஏன்னா இப்போ 1லேருந்து 1க்கு போகிறதுக்கு உங்களுக்கு டைம் 0 தான் இருக்கும், டிஸ்டன்ஸும் 0 தான் இருக்கும். ஸோ என்ன பராமீட்டர் எடுத்திங்கனாலும் 0ன்னு வரும். பட் இல்லாத ஒரு எட்ஜ் இருந்ததுன்னா அதுக்கு இன்ஃபினிட்டி மார்க் பண்ணணும், இருக்கிற எட்ஜாக இருந்தால் அதோட வெயிட் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ இப்போ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 and 3க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 வர இடத்துல 25, 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங் எட்ஜ் கிடையாது, அப்போ 3க்கு கிடையாது. அப்போ 1 பொறுத்த வரைக்கும் அவுட் கோயிங் எட்ஜ் 25 வந்து 2க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ 2க்கு மட்டும் 25, 1க்கு 0, மிச்சம் எல்லாத்துக்கும் இன்ஃபினிட்டி. இப்போ செகண்ட் நோடு எடுத்தீங்க அப்படின்னா 3 and 4க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ 3க்கு 10, 4க்கு 14, மிச்சம் அவுட் கோயிங் எட்ஜ் எதுவுமே இல்லை. அப்போ செல்ஃப் நோடு 2kன்னு பார்க்கும்போது 0, 3க்கு 10, 4க்கு 14, மிச்சம் எல்லாத்துக்கும் இன்ஃபினிட்டி. அடுத்தது 3. ஸோ 3 பார்த்தீங்கன்னா 5ம் 16ம் இருக்குது, 1க்கும் 6க்கும், மிச்சம் எல்லாத்துக்கும் இன்ஃபினிட்டி. செல்ஃப் 3க்கு வந்து 0. ஸோ இந்த மாதிரி 7 நோட்ஸ் இருக்கிறதுனால 7 ரோஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும், 7 காலம்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ எத்தனை நோட்ஸ் இருக்கோ அத்தனை அந்த சைஸில் உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இப்போ 7 நோட்ஸ் இருக்கிறதுனால 7x7, 5 நோட்ஸ்னால் 5x5 மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் adjacency matrix representation. செகண்ட் வந்து adjacency லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதில் நம்ம அரே லிஸ்ட் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல எத்தனை வேர்டிசஸ் இருக்கோ அதை லிஸ்ட் ஒரு அரேவாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து
மெமரி அட்ரஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நெக்ஸ்ட் நோடுக்குரிய மெமரி அட்ரஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் ஒரு அரே ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு அரேலேருந்து ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் ஆகும். ஒரு அரே என்டிட்டியிலேருந்தும் லிஸ்ட்டு க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ 0க்கு பார்த்தீங்கன்னா 1 4 தான் நெய்பர்ஸ். அப்போ 1 4 எந்த 4 1னும் நீங்கள் போட்டுக்கலாம். எந்த ஆர்டரில் வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். லாஸ்ட் நோட்டோட நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து நல்லா வச்சுக்கணும். இப்போ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 2 3 4. ஸோ 0 2 3 4 எந்த ஆர்டரில் வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். 0 4 2 3ன்னு போட்டு லாஸ்ட் நோட நல்லா பண்ணணும். இப்போ 2க்கு 1 and 3. ஸோ 1 3 இல்லை 3 1 எப்படி வேணால் எழுதிக்கலாம். லாஸ்ட் நோட்டில் நல்லா இருக்கணும். இப்போ 3 பார்த்தீங்கன்னா 1 2 4. ஸோ 1 4 2 லாஸ்ட் நோட நல்லன்னு மார்க் பண்ணியாச்சு. 4ன்னு பார்த்தீங்கன்னா 0 1 3. ஸோ 0 1 3 எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் எழுதி லாஸ்ட் நோட நல்லன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் adjacency list representation. ஸோ இது ஒரு டைரக்டட் கிராஃப்னா நீங்கள் அவுட் கோயிங் எட்ஜை மட்டும் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த டைரக்டட் கிராஃபில் அவுட் கோயிங் எட்ஜ் பார்த்தீங்கன்னா 2 3 4 2 3 4. இப்போ செகண்ட் நோடுக்கு 3 மட்டும்தான் அவுட் கோயிங் எட்ஜ். ஸோ 3. தேர்ட் நோடுக்கு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் அவுட் கோயிங் எட்ஜ். 4க்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லூப் மட்டும்தான் இருக்குது. ஸோ 4. 5 பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான். ஸோ உங்களுக்கு 5 நோட்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் adjacency list representation. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் மூலமா நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ரெப்ரசன்டேஷன் மெத்தட். அதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்குது. வெயிட்டட் கிராஃப்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வெயிட்டட் கிராஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நோட் பக்கத்தில் இன்னொரு காம்பனன்ட். ஸோ லிஸ்ட்டுங்கிறது நீங்கள் டிஃபைன் பண்ணுற டேட்டா ஸ்ட்ரக்சர் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து நோடுக்குள்ளே டேட்டா ப்ளஸ் அட்ரஸ்னு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 2 காம்பனண்ட் இது பண்ணுறது பதிலாக டேட்டா வெயிட் நெக்ஸ்ட் அப்படின்னு 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் எழுதிக்கலாம். ஸோ டேட்டான்னு வர இடத்துல நெக்ஸ்ட் நோடும் வெயிட்டுங்கிறது கரஸ்பாண்டிங் வெயிட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். இப்போது இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து ஒரே ஒரு அவுட் கோயிங் எட்ஜ் தான் இருக்குது. 2 அது 25. ஸோ 2 25 நல். ஸோ நீங்கள் லாஸ்ட் நோட ஒரு கிராஸ் மார்க் மூலமாவோ இல்லை நல் இல்லை நெல் அந்த மாதிரி எழுதி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் நோட் பார்த்தீங்கன்னா 3 and 4. ஸோ 3 and 4. 3க்கு வந்து 10, 4க்கு 14. ஸோ 10 3ல் அதுக்கு அடுத்தது வந்து புதுசாக ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி 4 14 முடிஞ்சிருச்சு. அதனால நல். அதே மாதிரி இப்போ 3க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா 3க்கு 2 நோட் போகுது 1 and 6. ஸோ 1 6. 1க்கு எட்ஜோட வேல்யூ 5. 6க்கோட வெயிட் வந்து 16 முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி 4க்கு 5க்கு வந்து அவுட் கோயிங் எட்ஜே கிடையாது. அதனால இங்கேயே நில்லுன்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கிராஸ் மார்க் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெயிட்டட் கிராஃபாக adjacency லிஸ்ட் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ adjacency மேட்ரிக்ஸ்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல 2 சைடுமே நீங்கள் வந்து வெர்டிசஸ் போடுவீங்க. இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷனாலும் அதே மாதிரி ஒரு 2D அரே ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ எட்ஜஸ் இருக்கிறத 1னும் இல்லாததை 0ன்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. இதில் என்ன சேஞ்ச் வரும்னா நீங்கள் வந்து ஒரு சைடு வெர்டிசஸும் இன்னொரு சைடு எட்ஜும் போடுவீங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கிராஃப். இதில் எட்ஜஸ் வந்து E1 E2 E3 மார்க் ஆயிருக்கு. வெர்டிசஸ் இந்த மாதிரி மார்க் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நேம்டு எட்ஜஸ் அண்ட் வெர்டிசஸ் இருக்கும்போது எட்ஜஸ் இருந்துச்சு ஒரு சைடு வந்து நீங்கள் எட்ஜை மார்க் பண்ணிக்கணும், ஒரு சைடு வெர்டிசஸ் மார்க் பண்ணணும். ஸோ நான் வந்து காலம் வைஸ் வந்து எட்ஜஸ் வர மாதிரி, ரோ வைஸ் வெர்டிசஸ் வர மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ V1லேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எட்ஜஸ் இருக்குது உங்களுக்கு 1 3 2 5 1 2 3 5ங்கிற இடத்துக்கு மட்டும் 1, மிச்சம் 4 6 7 8க்கு 0. இப்போ V2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 and 4 அதுக்கு மட்டும் 1 போடணும், மிச்சம் எல்லாமே 0. இப்போ V3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 4 7 8. ஸோ 3 4 7 8க்கு 1 போடணும், மிச்சம் எல்லாமே 0 போட்டுக்கணும். அடுத்தது V4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 6 8. 5 6 8க்கு 1, மிச்சம் எல்லாமே 0. V5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 6 7. ஸோ 2 6 and 7க்கு 1 போடணும், மிச்சம் எல்லாமே 0. ஸோ எந்தெந்த எட்ஜஸ் வந்து இந்த வெர்டிசஸோட கனெக்டடாக இருக்கோ அதெல்லாம் 1, மிச்சம் எல்லா எட்ஜும் 0. இப்போ இதில் இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும், இந்த ரெப்ரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும், இப்போ இந்த எட்ஜு 3ன்னு பார்த்தீங்கன்னா அது எதிர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது, V1ம் V3யும். ஸோ எட்ஜ் 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா V1ம் V4ம். ஸோ இந்த மாதிரி நீங்கள்
காலமாக பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த வேர்ட்டஸை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு வேர்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து இதோட சம் என்னவோ, இப்போ V1 எடுத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை எட்ஜ் இருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ 1 2 3 4 V1லேருந்து 4 எட்ஜ் வருது அப்படிங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ்னாலும் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ்னாலும் உங்களுக்கு ஒரு 2D அரே தான் வரும். ஸோ அட்ஜசன்ட்னாலே 2 வேர்டெக்ஸ் தான் அட்ஜசன்னா பக்கத்தில். ஸோ ஒரு வேர்டெக்ஸ்க்கு பக்கத்தில் இன்னொரு வேர்டெக்ஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஸ்டேட்டஸை பார்க்குறது தான் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தட் அது. இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ்னால் ஒரு எட்ஜ் ஒரு வேர்டெக்ஸ் மேலே இன்சிடென்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு சைடு வேர்டெக்ஸும் இன்னொரு சைடு எட்ஜும் வரும். ஸோ இதுதான் தேர்ட் மெத்தட், இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ நம்ம 3 மெத்தட் பார்த்தோம். எல்லா மெத்தடுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் ஜூனியர்ஸோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஈஸி டியூட்டோரியல்ஸுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.